தேட்டரில் அன்னைக்கெல்லாம் காலை காட்சி மேட்னி அப்படின்னு நாங்கள் படத்துக்கு போகும்போது க்யூவில் நிற்கணும். ஒரு 40 பேர் 50 பேர்னு க்யூவில் நிற்போம். டக்குன்னு பார்த்தாக்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாக்கா கூட்டம் பின்னாடி இன்னும் எகிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நான் 40ஆவதெல்லாம் நிற்கிறேனாக்கா எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் தப்ப தப்ப தப்பன்னு உள்ளே இறங்கிடுவாங்க. நாங்கள் 140ஆவதால பின்னாடி தள்ளப்படும். இப்படிலாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக்ல காலையில் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நிற்கிறானுங்க. டாஸ்மாகே பூட்டிட்டாலும் எங்க விற்கிறாங்க அப்படிங்கிற விவரமெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குனாக்கா, அப்ப நாகேஷ் மாதிரியான கலைஞர்கள் மட்டுமே ஒரு பதட்டத்தினாலையும் தூக்கமின்மை காரணம்னாலையும் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவர்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் பர்மிட் வேணும். பர்மிட் இருந்தாதான் அவங்க சரக்கே அடிக்க முடியும். இப்படியான ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு அவர் பதட்டமா இருந்தாருங்கிறதால மதுவுக்கு அடிமையாயிட்டாரு அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியல. இன்னொன்னு, கலைஞர்கள்ல நடிகர்கள்ல சினிமா துறையில இருக்கிறவங்க தண்ணியே அடிக்காதவங்க, போதை பழக்கத்துக்கே மதுவுக்கே அடிமையாகாதவங்க, சிகரெட்டுக்கே அடிமையாகாதவங்க, அந்த பழக்கத்துக்கே போகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நடிகரும் இயக்குனருமா இருக்கிற சசிகுமார் சார் அந்த மாதிரி எந்த பழக்கங்களுமே இல்லாதவர். இன்னைக்கும் மார்க்கண்டேயன்னு சொல்லப்படுற சிவகுமார் சாருக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமுமே கிடையாது. ஏன், சிகரெட் குடிச்ச மேனிக்கு இருந்த கே பாலச்சந்தர் சார் ஒரு கட்டத்தில் 70களில் சிகரெட் குடிக்கிறதே நிப்பாட்டிட்டார். இளையராஜா அவர்கள் இளையராஜா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்ச 1வது 2வது படங்களுக்கு பிறகு அவர் எந்த பழக்கத்திலிருந்துமே மாட்டிக்காம எல்லாத்திலையுமே விடுபட்டுட்டார். இப்படி இருக்கும்போது நாகேஷ் மட்டுமே ஏதோ போதையில ஆட்பட்டுட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தார் தூங்க முடியாமன்னு ஒரு அவரை மட்டுமே காயின் பண்றதுங்கிறது அது செய்யாறு பாலு சொல்றதுல எனக்கு ஏற்புடையதில்லை. அதே போல தன்னுடைய மகனை எப்படியாவது அவரை பெரிய ஆளா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னு இருக்குல்ல, யாருக்கு தான் ஆசை இருக்காது? சிவாஜி கணேசன் தன்னுடைய மகன் பிரபுவை கொண்டு வரலையா? முத்துராமன் தன்னுடைய மகன் கார்த்திக்கு ஒரு கரியர் ஒன்று ஆரம்பமாகுது அப்படின்னும் போது அதை சந்தோஷமா வரவேற்கலையா? இது மாதிரி எல்லாருக்குள்ளாரையும் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த எண்ணங்கள் இருக்கத்தானே செய்யும். அதுவும் அப்பா டாக்டர்னாக்க மனைவி, கணவர் டாக்டர்னா மனைவி டாக்டரா இருக்கிற உலகம் இது. அப்பா டாக்டர்னா பையனும் டாக்டரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிற உலகம் இது. அப்பா வக்கீல்னா பையனும் வக்கீலா இருக்கணும்னு. அதே போல தன்னுடைய மகனும் இந்த கலைத்துறையில வரணும்னு நாகேஷ் அவர்கள் மட்டுமே தான் நினைச்சாரு. எத்தனையோ பேர் நினைச்சாங்க, நாகேஷும் ஆசைப்பட்டாரு. எத்தனையோ பேர் நினைச்சாங்க, எத்தனையோ பேர் பசங்க ஜெயிக்கல. ஆனா இங்க சிவாஜியோட பையன் ஜெயிச்சாரு. அதே போல முத்துராமனோட பையன் ஜெயிச்சாரு. இங்க நாகேஷோட பையன் ஜெயிக்கல அப்படின்ற காரணத்துக்கும் இதே மதுவை காரணமா சொன்னாங்க. அப்படி அல்ல. ஆனந்த் பாபு அசாத்தியமான டான்சர்ங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவில் கமலுக்கு இணையாக சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த டிஸ்கோ டான்ஸுங்கிற ஒரு விஷயத்த பண்ணினாருங்கிறது பாராட்டுக்குரியது. அது மாதிரி ஹிந்தியில பெரிய வெற்றி பெற்ற டிஸ்கோ டான்ஸருங்கிற படத்தை இங்க தமிழ்ல பாடும் பானம்பாடின்னு எடுத்து பையனை அறிமுகப்படுத்துறாருங்கிறதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே டி ராஜேந்தர் அந்த கல்லூரி விழாவில் கண்டுபிடிச்சு அவரை உடனடியாகவே தங்கை கோர்கீதம் படத்துல பயன்படுத்தினாரு, அறிமுகப்படுத்தினாருங்கிறதுலையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. செய்யாறு பாலுவுக்கு அது தெரியல போல இருக்கு. ஆனால் சான்ஸ் கேட்கல. ஆனந்த் பாபுவை கூட்டிட்டு போய் தம்பி டி ராஜேந்தர் இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நாகேஷ் சொல்லல. அது இயல்பா நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு நான் ஜெயிக்கிறதுங்கிறது பிரபு சங்கிலி படத்துல நடிக்க வச்சு அடுத்தடுத்த சில படங்கள் நடிக்க வச்சிருங்கிறது மட்டும்தான். இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறாருன்னா அவங்க அப்பா காரணம். அவங்க அப்பா ஆரம்ப கட்டத்துல வளர்த்து விட்டுட்டே இருந்தாருங்கிறது முக்கியமா காரணம். யாராலையுமே மறுக்க முடியாது, விஜயாலையும் இதை மறுக்க முடியாது. அப்பா கூட பேசாத விஜயால கூட இதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஜெயிப்பை தக்க வைத்துக் கொள்வது அவரவர் கையில இருக்கிற சாமர்த்தியம். விஜயினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு அப்பா அஸ்திவாரம் போட்டாருனாலும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போனதுக்கு அவருடைய திறமை காரணம். இன்னைக்கு கமலஹாசனை போல சிறந்த முறையில அவர் டான்ஸ் பண்ணார் ஆனந்த் பாபுன்னு சொல்லப்பட்டாலும் கமல் எல்லா வகையிலான நடனத்திலும் புகுந்து புறப்பட்டார், பரதநாட்டியம் உட்பட. ஆனால் நாகேஷனுடைய அந்த டான்ஸ் ஸ்டைலை மட்டுமே பிளஸ் பாயிண்ட் அவருக்கு, ஆனந்த் பாபுவுக்கு. ஆனந்த் பாபுவை நான் பேட்டி எடுத்திருக்கேன். ஆனந்த் பாபு என்கிட்ட மனம் விட்டு பேசி, பேட்டிக்கு பிறகு 1 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசியிருக்கோம். அப்படியே ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். அதில் அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது மனம் விட்டு பேசியிருக்கார், இதில் மாற்றமே இல்லை, நான் தாங்க லூசுத்தனமா இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதே சமயத்துல நடனத்தை தாண்டி ஆனந்த் பாபு அவர்கள் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் நல்ல இடத்துக்கு வந்திருக்க முடியும். அது அவர் தவறு.
வளர்த்து விட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு அது பெரிய நாகேஷ்க்கு வருத்தம் ஆயிடுச்சு. நான் இதுல வருத்தப்பட வேண்டியது நாகேஷ் இல்லை, ஆனந்த் பாபு தான். அப்பா அளவுக்கு நம்ம பண்ண முடியலையே, வர முடியலையே அப்படின்னு அவர் தான் வருத்தப்பட்டிருக்கும். ஏன் கமலஹாசனோ ரஜினிகாந்தோ ஏன் ஆனந்த் பாபுக்கு உதவி செய்யல அப்படின்னு அங்க அந்த செய்தியாளர் கேட்கிறார், அந்த தொகுப்பாளர், அது ஆங்கர் கேட்கிறார். இதுவும் அப்படி அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா? இந்த ஒரு ஒரு படத்தை கமலஹாசன் வந்து நாகேஷ் மேல ஒரு மரியாதை வைத்திருக்கலாம், நாகேஷ் பையன் மேலேயும் அதே மரியாதை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. மனோரமா மேல எல்லாரும் மரியாதை வச்சிருக்கலாம், மனோரமாவுடைய மகன் பூபதி மேலேயும் அதே போல மரியாதை வச்சுக்கிட்டு அதே போல அரவணைத்து கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் KS ரவிக்குமார் சாருக்கும் நாகேஷ் குடும்பத்துக்கும் அப்படி ஒரு பந்தமும் பிணைப்பும் உண்டு. அதனால திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ரீஎன்ட்ரிய ஆதவன் படம் அப்படின்னு செய்யார் பாலு சொல்றாரு. KS ரவிக்குமார் சாரும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு சூர்யாவுக்கும் இந்த படத்துக்கும் நடிச்சாருங்கிறத தாண்டி எந்த சம்மந்தமும் கிடையாது. KS ரவிக்குமார் தன்னுடைய முதல் படத்திலேயே, புரியாத புதிர் படத்திலேயே ஆனந்த் பாபுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதற்கு அடுத்த 2வது படத்திலேயே சேரன் பாண்டியிலேயே வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கு அடுத்தாப்புல புத்தம் புது பயணம்ங்கிற ஒரு படத்திலேயே வாய்ப்பு கொடுத்தார். இந்த வாய்ப்புங்கிறது தான் ரீஎன்ட்ரி. எந்த ரீஎன்ட்ரி? பாடும் வானம்பாடி எல்லாம் நடிச்சிட்ட பிறப்பு ஒரு பெரிய பிரேக் ஒன்று ஆனந்த் பாபுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா? அதற்கு பிற்பாடு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதையும் அவர் பயன்படுத்திக்கல. அதற்கு பிற்பாடு தான் ஆதவன் படம் உதயநிதி ஸ்டாலின் தயாரிச்சு KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல சூர்யா நயன்தாராலாம் நடிச்சு அந்த படத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து எத்தனை தடவை தான் ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க முடியும்? இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு நம்ம செஞ்சே தான் முடியும். கமல் சாரோ ரஜினி சாரோ அப்படி ஆனந்த் பாபுவை செய்யாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் இங்க வந்து கோத்து அப்படின்னாக்கா நாகேஷ் பையனுக்கு ஏன் ஆதரவு தரல, அப்படின்னா நாகேஷை மதிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. தமிழ் திரையுலகில் நாகேஷை மதிக்காதவர்களோ இல்லை நாகேஷ் கர்வம் பிடிச்சவர்னு அவரை விலக்கி வைத்தவர்களோ யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் கால் ஷீட் ரொம்ப பெரிய இதில் இருக்கும்போது பாலச்சந்தர் சாருக்கும் அவருக்கும் உண்டான ஒரு சின்ன சண்டை அந்த படத்துல வந்து தேங்காய் சீனிவாசனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் பாலச்சந்தர் சார். அதற்கு பிறகுடே நீ இல்லாம எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை வர அப்படின்னு சொல்லி நாகேஷை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா பாலச்சந்தர் சார் இல்லாம நாகேஷ் கிடையாது, நாகேஷ் இல்லாம பாலச்சந்தர் சார் கிடையாது. இதுதான் நிதர்சனம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு ஆணவம் கர்வம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றதும், எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நாகேஷ் மேல ஒரு கோபம் இருந்ததுன்னாங்க. அந்த எம்ஜிஆர் மேல கோபம், எம்ஜிஆருக்கு நாகேஷ் மேல கோபம் இருந்ததுனாலதான் ஐஸ்வர்ய வேலனை கொண்டு வந்தாருனாக்கா அப்ப ஐஸ்வர்ய வேலன் ஜெயித்திருக்கணுமே. அவர் பெரிய ஒரு காமெடி நடிகரால ஒன்றும் ஜெயிக்கலைங்கிறது தான் நிஜம். இதை வந்து ஐஸ்வர்ய வேலன்ற கலைஞரை மட்டம் தட்டுறதுக்காக சொல்லல, யதார்த்தம் உண்மை அதுதான். அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாதுங்கிறத நம்ம உணரணும், புரிஞ்சுக்கணும். சரி, அதே நாகேஷ் அவர்களுக்கு தியேட்டர், அவருக்கு பாண்டி பஜார்ல 2 கலைஞர்கள் தான் தியேட்டர் கட்டி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள். ஒருத்தங்க நடிகை TR ராஜகுமாரிங்கிற பேர்லயே ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு லேண்ட்மார்க் அந்த ஏரியாவுக்கு ராஜகுமாரி தியேட்டர் தான். அதே போல பாண்டி பஜார்ல தியேட்டர் நாகேஷ் அப்படிங்கிற பேர்லயே அவர் ஒரு தியேட்டர் கட்டியிருந்தார் நாகேஷர். அதுல நான் எத்தனையோ படங்கள் பார்த்திருக்கேன். சைக்கிள் ரங்கராஜபுரத்துல இருந்து சைக்கிளை வந்து அந்த படம் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ அந்த தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கேன். அவருக்கு ஒரு சிக்கல் வந்த சமயத்துல அப்படின்னு சொன்னார்ல, அப்படி அந்த சிக்கலை வந்து எம்ஜிஆர் நிவர்த்தி செய்தாருங்கிறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஆணவமா இருக்கான், நாகேஷ் கர்வத்தோட இருக்கான், அவனுக்கு ஏன் நான் இந்த உதவி செய்யணும்னு முதல்வரா இருந்த எம்ஜிஆர் நினைக்கலையே. ஆக கர்வம். அப்படி இன்னும் சொல்ல போனா சர்வர் சுந்தரம் படத்துல ஒரே ஒரு சீன் டைரக்டரா SV ரங்காராவ் நடிச்சிருப்பாரு. அதுக்கு காரணமே நாகேஷ் அவர்கள் வந்து ரங்காராவ் நடிச்சா நல்லா இருக்கும்னு கிருஷ்ணன் பஞ்சு சார்லேருந்து பாலச்சந்தர் சார்லேருந்து AVMலேருந்து எல்லாரும் சொன்னப்ப எனக்கு நல்ல பழக்கங்க, நான் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவாருங்க, நான் கூப்பிட்டு வரேங்கன்னு சொல்லி SV ரங்காராவ் அந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் தான் கால் ஷீட்டு. அந்த டைரக்டரா நடிச்சு கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லியா அப்படின்னு நாகேஷை கேட்குறாங்க. பணம் எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா, அதான் ஒன்றும் வேணாண்டா, ஒரு ஃபுல்லு போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்வத்தோடையும் ஆணவத்தோடையும் நாகேஷ் இருந்தா எப்படி SV ரங்காராவ் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாரு? எப்படி தன்னுடைய முதல் படம் நீர்க்குமிழியிலிருந்து எவ்வளவு படங்களுக்கு அவரை பயன்படுத்துவார்? இன்னைக்கு கமலஹாசனா கர்வம் பிடிச்சவர்னு சொல்றோம், இளையராஜாவா கர்வம் பிடிச்சவர்னு சொல்றோம். இளையராஜா கர்வத்தோடு இருந்தாக்க ஒரு அதாவது மொய்க்கிற கூட்டம் மாதிரி வந்துட்டு பல பேர் இளையராஜாவை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு RV உதயகுமார் மாதிரியானவர்களோ, பாரதி ராஜா சார் மாதிரியானவர்களோ, கமல் சார் மாதிரியானவர்களோ எத்தனை பேர் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க.
இளையராஜா எல்லாருக்குமே இளையராஜா பாட்டு போட்டாரு, எனக்கும் அது மாதிரி பாட்டு போட்டாரு, ஹிட் ஆயிடுச்சுன்னு சில பேர் அப்படியே நழுவிக்கிறாங்க. ஆனா நிஜம் என்னன்னாக்க, அவருக்கு பாரபட்சமே இல்லாம அவருடைய இசையை அவர் போட்டு கொடுத்தார். இளையராஜாவுடைய இசை இல்லாம 80கள்ல எந்த படமும் ஓடுனதில்லை. பெரிய அளவுக்கு அந்த அதுல இசையில இளையராஜாவுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கும். 100 படம் ஓடிச்சுன்னா அதுல 85 படம் இளையராஜாவா தான் இருக்கும். ஆக கர்வம் இருக்கு இளையராஜாவுக்கு, நாகேஷ்க்கு ஆணவம் இருக்கு, திமுரோட இருந்தாரு அப்படின்னு சொல்ற செய்யாறு பாலு மாதிரியானவர்கள்லாம் வந்து நாகேஷுங்கிற ஒரு மகா கலைஞர். இன்னைக்கு தேதிக்கு நாகேஷுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு பயம் வரல. இன்னும் ஒரு பயம் வரல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு என் பையன் பாலகுமாரன் பேசுவோம், நாகேஷோட இடத்துல இன்னி வரைக்கும் யாரும் பிடிக்க முடியலங்கன்னு. சிவாஜி சொல்ற இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ரங்காராவ் இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, மனோரமா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சாவித்திரிமா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பீம்சிங், பாலச்சந்தர், ஸ்ரீதர் சார், பாரதி ராஜா, இது மாதிரிதான் நாகேஷ். ஒரே ஒரு நாகேஷ் தான். அவருக்கு கர்வம் இருக்கு, ஆணவம் இருக்குன்னு நம்மளா சொல்லிக்கிறது தான். ஏதாவது இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம். அவர் தண்ணி அடிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாங்க அத உன்னால் முடியும் தம்பிங்கிற பாலச்சந்தர் சாருடைய படத்துல ஜனகராஜ் தண்ணி அடிச்சிருப்பார், போதையில இருப்பாரு. என்னையா எம்ஜிஆர் சுத்து போட்டு இருப்போம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்கலையா? காமராஜ் சுத்து போட்டாருன்னு அடிச்சேன் அப்படின்னு. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். போதை பழக்கத்துக்கு வரவங்களுக்கு, மதுவுக்கு அடிமையாவருக்கு, மது பழக்கத்துக்கு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் காரணம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். என்ன இதுல வந்து இன்னைக்கெல்லாம் தண்ணி அடிக்கிற விஷயத்தெல்லாத்தையும் சர்வசாதாரணமா ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால நாகேஷ் கர்வமானவன், நாகேஷ் ஆணவத்தோட இருக்கிறவன் தயவு செய்து சொல்லாதீங்க. ரெண்டாவது, அப்படியே இருந்தாதான் என்ன தப்பு? செய்யாறு பாலு இஷ்டத்துக்கு அள்ளி விடக்கூடாது. அதனால தயவு செய்து செய்யாறு பாலு மாதிரி இருக்கிறவங்க நிறைய கலைஞர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல நீங்க பேட்டி எடுத்து அவங்கள பத்தின விஷயங்களை சரியா சொல்லுங்க. அதுதான் வந்து ஒரு பண்பானதா இருக்கும். கிட்டத்தட்ட செய்யாறு பாலு அவர்களுக்கு என்னுடைய வயது தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு அவருக்கு நல்லா வழுக்கம் விழுந்துருச்சு, எனக்கு கொஞ்சோண்டு வழுக்கம் விழுந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய அனுபவம்ங்கிறது கிட்டத்தட்ட என்னுடைய சம வயதை ஒத்தவரா இருப்பாரு. இன்னும் சொல்ல போனாக்கா செய்யாறு பாலு அவர்களும் நானும் உட்கார்ந்தே பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சினிமாவை பத்தி எந்த குறிப்புமே இல்லாம பேசுவதற்கு நான் தயாரா இருக்கேன். செய்யாறு பாலு வந்து இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாரு. ஒவ்வொருத்தர் மேலையும் இறந்து போனவர்களுடைய சமாதி மேல முடிஞ்சா பூ வைங்க, சேர வாங்கி சேர வாரி வாரி இறைக்காதீங்க, சகதியை இறைக்காதீங்க தயவு செஞ்சு. செய்யாறு பாலு பக்கத்துல உட்காந்துக்கிட்டே என்னால பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் எனக்குள்ளார இருக்கு, ஒவ்வொரு கலைஞர்களை பத்தியும் பேசுறதுக்கு. தயவு செஞ்சு செய்யாறு பாலு அண்ணன், சும்மா அண்ணன்னு ஒரு மரியாதை நிமித்தமா கூப்பிடுறேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பேசி சும்மா ஒரு பரபரப்பை, தேவையில்லாம ஒரு பரபரப்பை கிளப்பாதீங்கண்ணே. நாகேஷோட ஆத்மா நம்மளை சும்மா விட. வணக்கம்.